ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 10th புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபங்க்ஷன் டாபிக் தான் பார்த்துட்டு வரோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து நம்ம இந்த லெசனில் வந்து இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்குமே இந்த டெஃபினிஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. இதில் பிஎஸ்சி மேக்ஸு, எம்எஸ்சி மேக்ஸு எல்லாத்துலேயுமே இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இந்த டெஃபினிஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். அங்கேயுமே இங்கே போனோடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதை தான் கேட்பாங்க. 1 என்ன, 2 என்ன, 5 என்னன்னு தான் கேட்பாங்க. அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு படிக்கலாம்னு பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு கிளியராக இப்போ பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் வந்து 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கும். அது வந்து என்னென்னா 1 மினி 1 and 2 into அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம 1 ஃபங்க்ஷன் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பாருங்கள். எ ஃபங்க்ஷன் எ ஃப்ரம் A to B is called 1 ஃபங்க்ஷன் இஃப் distinct elements of A have distinct images in P. ஓகேவா? அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் அந்த எஃப்ன்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகுது. அது வந்து எப்போ வந்து அந்த 1 ஃபங்க்ஷன் சொல்கிறாங்கன்னா, அது கண்டிஷன் என்னென்னா, அதாவது ஏல உள்ள டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், ஏல இருக்க எல்லா வெவ்வேறு எலமெண்ட்ஸுமே ஹேவ் டிஸ்டிங்ஸ் இமேஜஸ் இன் பி. டிஸ்டிங் அதாவது வேறு வேறு இமேஜஸாக தான் இருக்கணும், சேம் இமேஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஒன்று கண்டிஷனோட அது. இங்கே பாருங்கள், டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் அஸ்யூம் தட் வி ஹேவ் எ செல்ஃபோன் வித் ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன். இஃப் யூ மேக் எ யூஷுவல் கால் டு யுவர் ஃப்ரெண்ட் தென் யூ கேன் மேக் ஒன்லி ஒன் கால் அட் எ டைம். பாருங்கள், ஒரு டயக்ராம் பாருங்கள். இது வந்து கால்ஸ், ஒரு டைம், ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம். ஓகேவா? இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பர்சன். ஓகேவா? 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ கால்ஸ் வந்து 3 டைம்ஸ் வந்து 3 மெம்பர்ஸ் தான், 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்ண முடியும். அதாவது வேறு வேறு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சேம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம ஒரு ஆளுக்கு கால் பண்ணிவிட்டு திருப்பி அதே ஆள் செகண்ட் டைம் அதே ஆள் கால் பண்ண முடியாது. ஓகே, பண்ண மாட்டோம். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணும்போதே பேசிடுவோமா, சரி திருப்பி அதே ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து செகண்ட் டைம் கால் பண்ண மாட்டோம், தேர்ட் டைம் கால் பண்ண மாட்டோம். அப்படி நீங்கள் மீன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஏன்ற ஃப்ரெண்ட் கால் சி ஃப்ரெண்ட் கால் பண்ணுறோம், செகண்ட் டைம் வந்து ஏ ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுறோம், தேர்ட் டைம் வந்து டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறோம். ஓகேவா? இதான் மீன் பண்ணியிருக்காங்க. நம்ம 3 காலுமே ஒரே ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ண மாட்டோம். நம்ம வந்து அந்த எப்படி ஒரு கால் பேசுகிறோம், அதை கட் பண்ணிவிட்டு திருப்பி அதே ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஆள் கால் பண்ணுவோம், செகண்ட் டைம் வேறு ஆள் கால் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தேர்ட் டைம் வேறு ஆள் கால் பண்ணுவோம். அதுதான் வந்து அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து ஒரு 1 ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லியிருக்காங்க. நீங்களே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. நம்மளாவே கிரியேட் பண்ண முடியும். நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, டெஃபினிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளாலே ஒரு நியூ எக்ஸாம்பிளை வந்து கிரியேட் பண்ண முடியும். சரியா? பாருங்கள், இப்போ ஏல வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ் வேறு எலமெண்ட்ஸ் வந்து வேறு கோடொமைன், அதாவது டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் சரி, அதாவது தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பியில் வந்து டிஸ்டிங்க்ட் இமேஜ் அது இருக்கும். அது வந்து கனெக்ட் ஆகிருக்கும், ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு 2 எலமெண்ட் வந்து ஒரு பியில் வந்து சேம் இமேஜ் இருக்காது ஒரு 2 எலமெண்ட்டுக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ வந்து நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து டொமைன், இது கோடொமைன் ஏ பி. இது ஃபங்க்ஷன் போகுது. இப்போ 1 2 3 4 இருக்கா, இங்கே வந்து 5 6 7 இருக்கா. இப்போ வந்து இந்த 1ம் இந்த 2ம் வந்து சேம் இமேஜ் வச்சுருக்காது. சரியா? சேம் இமேஜ் இருக்காது. இது வந்து என்னது 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஆனால் என்ன சொல்கிறாங்கன்ட்டா 8 வரை வச்சுக்கோங்க. 8 இப்போ 1 6 போகுதா, ஏ பி ஃபங்க்ஷன். 2 வந்து 5 போகும். அதே மாதிரி 3 8 போச்சுன்னா 4 7, ஏதோ ஒரு நம்பர்ஸ் போகுது. ஆனால் என்னது, இங்கே ஒவ்வொரு நம்பருக்குமே தனித்தனி இமேஜ் இருக்குது. இங்கேயுமே வேறு எலமெண்ட்ஸ்க்கு வேறு இமேஜ். ஓகேவா? ஒன்றுக்கு வந்து 2 இமேஜோ, அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க ஏதோ ஒரு நம்பருக்கு 2 ப்ரீ இமேஜோ கிடையாது. ஓகேவா? இதுதான் 1 ஃபங்க்ஷன். இந்த மாதிரி இருந்தால் அது 1 ஃபங்க்ஷன் கிடையாது. சரியா? இப்போ நான் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள், இதில் இன்னொன்று, இந்த டெஃபினிஷனை எழுதும்போது இந்த கண்டிஷன் எழுதணும். டெஃபினிஷனாக ப்ராப்பராக எழுதும்போது இதை எழுதணும். ஈக்குவலன்ட் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னொன்று வந்து ஒன் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்டு இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது 1 ஃபங்க்ஷன் சொன்னால் இதுக்கானது ஒரு நேம் என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். இதுக்கு வந்து ஈக்குவலன்ட் கண்டிஷன் என்னன்னா, இஃப் ஆர் ஆல் A1, A2 belongs to A, f of A1 equal to f of A2 implies A1 equal to A2, then f is called 1 ஃபங்க்ஷன். இதில் ஈக்குவலன்ட் கண்டிஷன் என்னன்னா, இமேஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈக்குவலாக இருக்கணும்னா அந்த எலமெண்ட்டும் என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இப்போது இமேஜாக இருக்குல்ல, இமேஜ் ஈக்குவல்னா அதோட எலமெண்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் 1 ஃபங்க்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இல்லைனா இது கிடையாது, 1 ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கே இமேஜ் ஈக்குவலாக இருந்தால் எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அது அப்போ எலமெண்ட் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அதோட இமேஜ் ஈக்குவல் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது வந்து ஈக்குவல்னு சொல்ல முடியும் இந்த கண்டிஷனில். அதுதான் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த டெஃபினிஷன் ப்ராப்பராக இருந்ததுன்னா இந்த வேர்டு லைன் அப்படி எழுதிட்டு ஈக்குவலன் கண்டிஷன் போட்டு இஃப் எஃப் ஆஃப் A1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் A2 தென் A1 ஈக்குவல் டு A2 இதை மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? இல்லை ப்ராப்பராக இதவே சேர்த்து அப்படி எழுதிக்கிறீங்கனாலும் ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள், ஏ செட் பி செட். ஏன்றது ஏ செட் வந்து செட் ஆஃப் 1 2 3 4 அண்ட் பி வந்து A B C D E. இந்த மாதிரி ஏ அண்ட் பி என்ற ஒரு 2 நான் எம்ப்டி செட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு 2 எக்ஸாம்பிள்ஸாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து 1 ஃபங்க்ஷனாக இல்லையான்ட்டு. பாருங்கள், ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஒவ்வொரு தனித்தனி எலமெண்ட்டுக்கும் தனித்தனி இமேஜ் இருக்குது. சரியா? ஒன்றுக்கு வந்து ஏ,
2க்கு வந்து பி, 3க்கு வந்து டி, 4க்கு வந்து சி. சரியா, தனித்தனி எலமெண்ட் இருக்குது. அப்போ வந்து இது என்னது டேரெக்டாகவே நமக்கு தெரிஞ்சது இது வந்து ஒன் ஃபங்க்ஷன். அப்போ வந்து லெட் எஃப் ஈக்குவல் டு ஆர்டர் பேர் எழுதிக்குவோம் 1, A 2, B 3, T 4, C ஃபார் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் ஏ. அதாவது ஏல இருக்க டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்க்கு தெர் ஆர் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் பி. அதாவது பியில் வந்து டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதனால இது என்னது ஹென்ஸ் எஃப் இஸ் ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் ஜி அடுத்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஏ பி ஜின்ற ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். இதில் பாருங்கள் நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது இது வந்து என்னது ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன் இங்கே பாருங்கள் இருக்கிற எலமெண்ட்டுக்கு வந்து இங்கே ஏல இருக்க டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருக்குது. ஆனால் இந்த 1க்கும் இந்த 2க்கும் சேம் இமேஜ் வந்திருக்கு. பின்ற ஒரு சேம் இமேஜ் வந்திருக்கு. பிக்கு வந்து 2 ப்ரீ இமேஜ் வந்திருக்கு. அது மாதிரி சரி. அப்போ இது வந்து என்னது ஃபங்க்ஷன் கிடையாது. இந்த மாதிரி தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆனால் இப்போயுமே பாருங்கள் இப்போ 1க்கு வந்து இப்போ 2 இப்படி போதுன்னு வச்சுக்கோங்க. 2 இமேஜ் போதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஏல இருக்க எலமெண்ட்டுக்கு ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருந்தால் அது ஃபங்க்ஷனே கிடையாது. சரியா, ஆனால் இருக்கிற எலமெண்ட் வந்து சேம், அதாவது 2 எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருக்குது. அது ஃபங்க்ஷன் தான். ஆனால் இது ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. சரியா, இந்த கண்டிஷன் கிடையாது. ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கே சொல்லியிருக்காங்க லெட் ஜி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, B 2, B 3, C 4, ஆர்டர் பேரில் அது இந்த ஆரோ டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆர்டர் பேர் எழுதிட்டோம். ஜி இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B சச் தட் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஜின்ற ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகுது. அது வந்து C of 1 அந்த ஒன்று, அதாவது இமேஜ் C of 1 ஈக்குவல் G of 2 ஈக்குவல் டு B சேம் இமேஜ் வந்திருக்கு. இந்த ஃபங்க்ஷன் அந்த 1 எலமெண்ட்டுக்கும் இந்த செட் 2 எலமெண்ட்டுக்கும் பி சேம் இமேஜ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பட் 1ம் 2 நாட் ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவல். நம்ம ஈக்குவல் கண்டிஷனில் பாருங்கள், இதே இமேஜ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதோட எலமெண்ட்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள் 1 2, இப்போ இதுவும் 2ஆக இருந்து இதுவும் 2ஆக இருந்துச்சுன்னா இது வந்து ஒன் ஃபங்க்ஷன். இதுவும் ஒன்றா இருந்து இது ஒன்றா இருந்துச்சுன்னா இது ஒன் ஃபங்க்ஷன். அது வந்து அது வேறு எலமெண்ட்டாக இருக்குது. அதனால் இது வந்து கிடையாது. அதாவது ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. சரியா, ஒன் ஃபங்க்ஷன் இது கிடையாது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க இமேஜ் வந்து ஈக்குவலாக இருக்குது. பட் எலமெண்ட் 1 ஈக்குவல் டு 2 வந்து நாட் ஈக்குவல். அதனால் the 2 distinct elements 1 and 2 in the first செட்டில் இருக்குது. A have same image B, the second set in P. Hence G is not a one function. அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. புரியுதா, இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சம் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.